ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். ஹரி ஓம். கடைசி எபிசோட்ல நம்ம ஜனமேஜயன் வைசம்பாயனர்கிட்ட 100 புதல்வர்கள் திருதராஷ்டிரனுக்கு உண்டாவார்கள் என்று சொன்னீர்கள். அதற்கு பிறகு 101ஆவதாக ஒரு மகனும் ஒரு மகளும் அவருக்கு பிறந்தார் அப்படின்றத நீங்க எனக்கு சரியா சொல்லல. அதனால எப்படி திருதராஷ்டிரனுக்கு இந்த 101ஆவது பிள்ளையும் மற்றும் ஒரு மகளும் பிறந்தான்றத நடந்தபடி சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே வைசம்பாயனர் சொல்றார், காந்தாரி தன்னுடைய கர்ப்பம் பிரசவிக்காத காரணத்தினால் தன்னுடைய கர்ப்பத்தை தானே 2 கையாலையும் வேக வேகமா இடிச்சுக்கிறா. அப்பளுடைய வயிற்றிலிருந்து ஒரு மிகப்பெரிய கர்ப்ப பிண்டம் வெளியில விழருது. இதை பார்த்த அதிர்ச்சியில மயங்கி அவ இருக்கும்போது தற்செயலாக அந்த அரண்மனைக்கு வியாச ரிஷி வருகிறார். வந்தவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து விட்டு என்ன பண்றாருன்னா, தன்னுடைய கைகளினாலேயே அந்த கர்ப்ப பிண்டத்தை குளிர்ந்த நீரால நல்லா அலம்புறார். அலம்பிட்டு அந்த கர்ப்ப பிண்டத்திலிருந்து தன்னுடைய வலது கையால சின்ன சின்ன கர்ப்ப பிண்டமாக பிடிக்கிறார். அப்படி பிடிக்கும் போது இவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற தாசிகள் கிட்ட எல்லாம் நீங்க போய் சீக்கிரமா 100 குடங்கள்ல நல்ல நெய்யை நிரப்பி எடுத்துன்னு வாங்கன்னு சொல்றார். அதை எல்லாரும் கொண்டாந்த உடனே இவர் தன்னுடைய கைகளால ஒவ்வொரு வகையாக அந்த பிண்டங்களை பிடிச்சு ஒவ்வொரு குடத்துல போட்டுண்டு வர்றார். இப்படி அவர் போட்டுண்டு வரும்போது காந்தாரி மனசுல ஒரு ஆசை இருக்கு. என்னன்னா, தனக்கு 100 புத்திரர்கள்னு சிவன் வரம் அளித்திருக்கார். அதை வியாச மகரிஷி கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார். ஆனா நமக்கு ஒரு மகள் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எல்லா தாயாருக்குமே ஒரு பெண் பிள்ளை வேண்டும் என்பது ஒரு மிகுந்த விருப்பமாக இருக்கும். அதிலும் 100 சகோதரர்களுடன் கூடிய பெண்ணாக அவள் இருந்தால் அவள் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பாள். அதே மாதிரி தௌகித்ரி, அதாவது பெண்ணின் மூலமாக வரக்கூடிய தௌகித்திரனால் கிடைக்கக்கூடிய லோகங்களையும் தானும் தன் கணவராக திருதராஷ்டிரனும் அடையலாம் அப்படின்ற ஒரு ஆசையை மனசுக்குள்ள சங்கல்பம் பண்ணிக்கிறா. ஆனா அந்த ஆசையை வியாச ரிஷியின் பேர் உள்ள மரியாதையினால அவ வெளிப்படையா கேட்கல. இப்ப வியாச ரிஷி என்ன பண்றார், இந்த பிண்டங்களை எல்லாம் கையால பிடிச்சு 100 குடங்களும் நிரம்புகிறது. நிரம்பின உடனே கையில பாக்குறார், இடது கையில இன்னொரு பிண்டம் இருக்கு. அவர் காந்தாரியை பார்த்து சொல்றார், இப்பொழுது உனக்கு 100 புத்திரர்கள் திண்ணம் நிச்சயமாகி விட்டார்கள். இறைவன் அருளால் இன்னொரு பிண்டம் இருக்கிறது, இது உனக்கு ஒரு மகளாக பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 101ஆவது பிண்டத்தையும் ஒரு நெய் குடத்துல போடுறார். போட்டுட்டு இந்த குடங்கள்ல முதல் குடம் வெடிக்கும் பொழுது அதில் இருக்கிற கர்ப்பம் தயாராகி விட்டது என்பதை புரிஞ்சுங்கோ. அது மாதிரி ஒவ்வொரு குடமும் ஒவ்வொரு நாள் விட்டு வெடிக்கும்னு சொல்றார். அவர் சொன்ன பிரகாரமே துரியோதன் முதல் ஆரம்பித்து 100 புத்திரர்களும் மற்றும் ஒரு பெண்ணும் வியாசர் அருளால் காந்தாரிக்கும் திருதராஷ்டிரனுக்கும் பிறந்தார்கள். அந்த பெண்ணுக்கு துச்சலை என்ற பெயர் வைத்தார்கள். அதே மாதிரி காந்தாரி கர்ப்பமா இருக்கும் பொழுது திருதராஷ்டிரனுக்கு பணிவிடை செய்வதற்காக அவளால் ஒரு வைசிய பெண் தாதியாக அமைக்கப்பட்டாள். அந்த வைசிய ஜாதி பெண்ணிடம் விதிவசமாக திருதராஷ்டிரனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளையின் பெயர் யுயுட்சு. இப்படியாக திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் 101 புதல்வர்களும் 102ஆவதாக ஒரு மகளும் உருவானார்கள் அப்படின்ற கதையை சொல்லி ஜனமேஜயருடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்றார். இப்ப பாண்டுவும் குந்தியும் இருக்கக்கூடிய வனத்தில் பாண்டுவுக்கு யுதிஷ்டிரன் பிறந்து 1 வருடம் கழித்து துரியோதனன் பிறந்தான். துரியோதன் பிறந்த மறுநாள் காலையில் பீமன் பிறந்தான். இப்போ புத்திரர்களை வேண்டி அவர்கள் மேல் உள்ள பாசத்தினால் பாண்டு என்ன சொல்றான், குந்தி கிட்ட மறுபடியும் தனக்கு இந்திரனுக்கு ஒப்பான ஒரு மகன் வேண்டும் சொல்லி ஆசையால அவர் என்ன பண்றார், நான் இந்திரனை நோக்கி தவம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலையில் இருந்து மாலை வரை ஒற்றைக்காலில் நின்று கொண்டு கடும் தவம் புரிகிறார். அவர் குந்தியையும் உனக்கு இன்னொரு பிள்ளை இந்திரனை போல வேண்டும்னு சொல்லி நீயும் நேமமான காரியங்களை ஈடுபட்டு கொண்டிரு அப்படின்னு சொல்றார். இப்படி 1 வருட காலத்துக்கு மேல் தவம் புரிந்த பாண்டுவிற்கு இந்திரன் நேரடியாக என்னுடைய வீரியத்தினால் உனக்கு ஒரு மிகச்சிறந்த வீரன் பிறப்பான்,
அவன் இந்த உலகத்தில் அர்ஜுனன் என்று அழைக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சுடுறார். இந்திரனுடைய வரம் கிடைத்த பிறகு பாண்டு உடனடியாக குந்தியை பார்த்து, நமக்கு இந்திரனின் அனுமதி கிடைத்து விட்டது, அதனால் நீ இந்திரனை நோக்கி உன்னுடைய மந்திரத்தை சங்கல்பம் செய்து கொள்ன உடனே குந்தி மறாநாள் சூரிய உதயத்தின் போது எல்லா விதமான நியமங்களை முடித்துவிட்டு இந்திரனை நோக்கி வணங்கி துர்வாசர் சொன்ன மந்திரத்தை அவ சங்கல்பம் பண்றார். உடனடியாக இந்திரனுடைய அருளால் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுது குந்தி தன்னுடைய பிரசவ அறையில் இருக்கும் பொழுதே ஒரு மிகப்பெரிய அசரீரி இந்த உலகத்தில் எல்லோருக்கும் கேட்கும்படியாக ஒரு வாக்கை சொல்லுகிறது. அந்த வாக்கு என்னவென்றால், இப்படி பிறந்த இந்த குழந்தை உலகத்திலேயே மிகச்சிறந்த வீரன், இவன் அனைவரையும் அனுசரித்து கொண்டு போகக்கூடியவன், தர்மத்தில் சிறந்தவன், இவனால் ஜெயிக்கப்படாத அரசர்களே இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். இவன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விதமான அஸ்திரங்களையும் சிவபெருமான் மூலமும் பெற்று இந்திரன் மூலமாகவும் பெற்று மிகச்சிறந்த வில்லாளியாக இருப்பான் அப்படின்ற ஒரு அசரீரி வாக்கு வருது. இந்த வாக்க சதுர்சுங்க மலையில இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த முனிகள் மட்டுமே கேட்கிறார்கள். இந்த முனிவர்கள் என்ன பண்றான், கேட்ட உடனே மிக சந்தோஷத்தோட பாண்டுவுக்கு பிறந்த அர்ஜுனனையும் கொண்டாடுகிறார்கள். அர்ஜுனன் பிறந்த மாத்திரத்திலேயே தேவலோகத்தில் இருந்து எல்லா தேவர்களும், ரிஷிகளும், கந்தர்வர்களும், அப்சரசுகளும் மற்றும் மிகச்சிறந்த முனிவர்களும் அந்த குழந்தையை பார்த்து ஆசீர்வாதம் பண்றா. இந்த காட்சியை அந்த சதுர்சுங்க மலையில இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கு மட்டும்தான் தெரிகிறது, வேற யாருக்கும் தெரியல. அந்த ரிஷிகள் எல்லாம் அர்ஜுனனை ஆசீர்வாதம் பண்ணி விட்டு பாண்டு கிட்ட இந்த உலகத்திலிருந்து பித்ருலோகத்துக்கு நீ போகக்கூடிய அளவிற்கு சிறந்த மகனை பெற்று விட்டாய், நீ என் பாவங்களிலிருந்து விடுபட்டு உன்னுடைய பித்ருலோகத்திற்கு போவாயாகன்னு சொல்லிட்டு அவெல்லாம் கிளம்பிடுறா. மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த பாண்டு என்ன பண்றான், புத்திரர்கள் மேலுள்ள பாசத்தால் குந்தியை பார்த்து மற்றும் குழந்தை வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ குந்தி சொல்றா, 3 குழந்தைகளுக்கு மேல பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த இதுலயும் சொல்லல, அந்த வரையை மீறுமாறு நீங்கள் என்னை வற்புறுத்தக்கூடாது, என்னை மன்னிச்சுங்கோ அப்படின்ன உடனே அந்த சமயத்துல மாத்ரி, அதாவது பாண்டுவின் 2வது மனைவி என்ன பண்றா, பாண்டு கிட்ட எனக்கும் குந்திக்கும் எல்லா விஷயத்திலையும் பொருத்தமாக இருக்கிறது, ஆனால் எனக்கு மாத்திரம் புத்திர பாக்கியம் இல்லை, குந்தி வம்சத்தை பெருக்கக்கூடிய 3 புத்திரர்களை பெற்றுவிட்டாள், அதனால நீங்க குந்தி கிட்ட சொல்லி எனக்கும் புத்திர சந்தான பாக்கியம் கிடைப்பதற்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவளுடைய கோரிக்கையில் இருந்த நியாயத்தை அனுசரித்து பாண்டு என்ன பண்றான், குந்தி கிட்ட போய், நீ இந்த மந்திரத்தை மாந்திரிக்கு சொல்லி கொடுத்தனா மாத்திரியும் உன்னுடைய அருளால ஒரு குழந்தைகளை பெற்றுக்கொள்வாள், அவளும் இந்த லோகத்தில் பிறந்ததற்கான பலனை அனுபவித்து இந்த வம்சத்தை விருத்தி செய்யக்கூடிய புத்திரர்களை பெறட்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை சொல்றான். அந்த நியாயமான விண்ணப்பத்தை குந்தி என்ன பண்றா, ஆலோசித்துட்டு சரி அப்படின்னு ஒத்துண்டு மாத்திரையை ஒரு நாள் குளிச்சுட்டு ரொம்ப நியமத்தோட வர சொல்றா. வந்த உடனே இந்த மந்திரத்தை, துர்வாசர் சொன்ன மந்திரத்தை அவகிட்ட சொல்லி, நீ எந்த தேவதையின் அம்சம் உனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டுமோ அந்த தேவதையின் அம்சத்தை மனதில் நினைத்து கொண்டு இதை சங்கல்பம் செய்யும் சொல்லிட்டு போயிடுறான். ஆனா தனிமையில இருக்கிற மாத்திரை என்ன பண்றா, தேவதைகளை நினைத்து கொள்ளும் போது அஸ்வினி சகோதரர்களை நினைத்து கொண்டு அந்த மந்திரத்தை சொன்ன உடனே, அஸ்வினி சகோதரர்கள் 2 பேர் இல்லையா, அதனால இவளுக்கு 2 குழந்தைகள் அவர்களுடைய அம்சமாக கிடைக்கிறது. அந்த 2 குழந்தைகளையும் பிறந்த உடனேயே பாண்டு மறுபடியும் மாத்திரைக்கு புத்திர பாக்கியத்திற்காக மந்திரத்தை சொல்லுன்னும் போது குந்தி என்ன சொல்றா, மாத்திரை என்னை மோசம் செய்து விட்டாள், நான் அவளுக்கு இந்த மந்திரத்தை உபாசனை பண்ணும் போது உனக்கு வேண்டிய ஒரு தேவதையை நினைச்சுக்கோன்னு சொன்னேன், ஆனா அவ தந்திரமாக 2 தேவதைகளை மனதில் நினைத்து மந்திரத்தை சொன்னதனால் ஏற்கனவே 2 குழந்தைகள் பிறந்து விட்டது, இனிமேல் எனக்கு இந்த மந்திரத்தை அவளுக்கு சொல்லி கொடுப்பதில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பாண்டு குந்தி சொல்றது நியாயம்னு சொல்லிட்டு மேற்கொண்டு அவளை வற்புறுத்தவில்லை. இப்படியாக பாண்டு குந்திக்கு பிறந்த அந்த 5 குழந்தைகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய சதுசங்க மலையில் உள்ள ரிஷிகள் எல்லாம் அவளெல்லாம் ஜேஷ்ட புத்திரனான தர்மனை யுதிஷ்டிரன் அப்படின்னு சொல்றா. யுதிஷ்டன் அப்படின்னா யுத்தத்துல திரும்பி போகாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கக்கூடியவன் அப்படின்னு பெயர். அடுத்து பிறந்த பீமசேனனை பீமன் அழைக்கிறான். பீமன் அப்படின்னா எல்லோரையும் பயப்படத்தக்க சேனையை உடையவன் பீமன்.
மூன்றாவதாக பிறந்தவன் அர்ஜுனன். அர்ஜுனன் அப்படின்னா சுத்தம், குற்றமே செய்யாதவன் பேரு. அவனுக்கு வந்து இன்னொரு பேரும் உண்டு, பால்குணன் அப்படின்னு பேரு. ஏன்னா அவன் பிறந்தது வந்து பங்குனி மாசத்துல பிறந்தான், அதனால அவனுக்கு பால்குணன்னு பேரு. மாத்திரியின் புத்திரர்களுக்கு வந்து நகுலன் அப்படின்னு பேரு. நகுலன் அப்படின்னா சர்ப்பங்களுக்கு கீரியை எப்படி பயமா இருக்குமோ அது மாதிரி பகைவர்களுக்கு பயங்கரமாக இருக்கக்கூடியவன். ஐந்தாவதாக பிறந்த கடைசி மகனுக்கு சகதேவன் அப்படின்னு பேர் வச்சா. சகதேவன் அப்படின்னு சொன்னா தாயார் வேறுபட்டிருந்தாலும் சகோதரர்களை ஒன்று போல் நினைக்கக்கூடியவன் அப்படின்ற மீனிங் உள்ள பேர் வந்து சகதேவன். இப்படியாக 5 புத்திரர்களுக்கும் பேர் வைத்து அவர்களை வளர்த்து கொண்டு வரும் பொழுது வசுதேவர் வந்து இந்த பாண்டு இப்படி காட்டுக்கு போயிட்டானே, அவனுடைய அன்பான பேச்சை எப்படி கேட்கறது, இந்த மாதிரி வந்து குந்திக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது பாண்டுவுக்கு குந்தியின் மூலமாக 3 புதல்வர்களும் மாத்திரிக்கு 2 புதல்வர்களும் பிறந்தார்கள் என்ற செய்தியை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷத்தோடு அவர் என்ன பண்றார், தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ரிஷிகள், பிராமணர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வேண்டிய பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் அங்க அனுப்புறா. அவெல்லாம் போய் பாண்டுவை சந்தித்து மகிழ்ச்சியோட வசுதேவர் கொடுத்த பொருட்களை கொடுத்த உடனே அவ கூட வந்த கஷ்யபர் அப்படின்ற அந்தனர் என்ன பண்றார் அப்படின்னா, குழந்தைகளுக்கு பிறந்ததில் இருந்து கர்ப்பத்திலிருந்து பிறந்தவரை செய்யக்கூடிய கர்மங்களை எல்லாம் நியமா பண்ணி வச்சுட்டு சந்தோஷமா திரும்பி வந்துடுறா. அந்த குழந்தைகளுக்கு அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாரும் எல்லா வித்தைகளையும் சொல்லி கொடுக்கிறார்கள். அப்படி அந்த சதுசிங்க மலையில வந்து ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா வந்து யார் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து ஒரு காலத்துல வந்து மிகுந்த பராக்கிரம் உள்ள ஒரு ராஜா. அந்த ராஜா வந்து தன்னுடைய 100 அஸ்வமேத யாகங்களை எல்லாம் பண்ணினவன். அவன் பேரு வந்து சுகன்னு பேரு. அந்த ராஜா என்ன பண்றான், அஸ்வமேத யாகம் பண்ணி இந்த பூமியில் உள்ள எல்லா இடத்தையும் ஜெயித்த பிறகு அந்த காட்டுல வந்து ரிஷியாக தவம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த ராஜா கிட்ட வந்து இவெல்லாம் என்ன பண்றான்னா, ஆயுத பயிற்சி மற்றும் வித்தைகளை எல்லாம் கற்றுக்கொள்வதற்காக அந்த ராஜா கிட்ட போறா. அந்த ரிஷி வந்து இவர்களுக்கு எல்லா வித்தைகளையும் மிக தேர்ச்சியாக சொல்லி கொடுக்கிறார். அதுவும் இல்லாம அர்ஜுனன் வந்து தனுர்வேதத்துல அவன் மூலியமாக கரை கண்ட வீரனாக ஆகிவிட்டான். அதை பார்த்து அந்த சுகன் என்ன பண்றான், இவன் வந்து எனக்கு ஈக்குவலான ஒரு வீரனாக உருவாகி விட்டான் சொல்லிட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவன்கிட்ட வந்து சக்தி ஆயுதம், கத்தி, அம்புகள் முதலிய அனைத்து ஆயுதங்களையும், ஒரு பனைமரம் அளவுக்கு மிகுந்த ஒளி உள்ள வில்லையும், கழுகு இறகால் அலங்கரிக்கப்பட்ட சர்ப்பங்களுக்கு ஒப்பான அம்புகளையும் கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்துறான். இப்படியாக பாண்டுவின் 5 புத்திரர்களும் சதுஷ்கங்க மலையில் எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொண்டு எல்லா ரிஷிகளோடும் தன் தகப்பனார் பாண்டு மற்றும் மாதாக்கள் குந்தி மாத்திரையோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி அஸ்தினாபுரத்துல திருதராஷ்டிரன் புத்திரர்களாகிய 101 புத்திரர்களும் 102வதாக பெண் பிள்ளையாக துச்சலையும் அழகாக வளர்ந்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறுத்தின உடனே இப்ப ஜனமேஜருக்கு ஒரு சந்தேகம். அவர் ஆஸ் யூசுவல் என்ன பண்றார், வைசம்பாயனர் இப்படி தேவர்கள் அருளால் கிடைக்கப்பெற்ற இந்த பாண்டு புத்திரர்கள் வந்து எந்த வயசுல அஸ்தினாபுரத்துக்கு எப்ப வந்தா, அவளுடைய 5 பேருடைய பூர்ணமான ஆயுள் வயசு இதெல்லாம் எனக்கு சொல்லணும் அப்படின்ன உடனே வைசம்பாயனர் சொல்றார், நான் சொல்றதை நீங்க கேளுங்கோ. அஸ்தினாபுரத்துக்கு குழந்தைகளும் குந்தியும் போன போது நம்மளுடைய யுதிஷ்டர் அதாவது தருமருக்கு வந்து பிராயம் 16, பீமசேனனுக்கு 15 வயது, அர்ஜுனனுக்கு வந்து 14, நகுல சகாதேவர்களுக்கு 13. அவெல்லாம் எவ்வளவு காலங்கள் இந்த லோகத்துல இருந்தாள் அப்படின்னா, அஸ்தினாபுரத்துல வந்து 13 வருஷங்கள் அந்த 5 பேர்களும் இருந்தாலாம். அப்படி அவ திருதராஷ்டிர புத்திரர்களோட ஒன்றாக இருந்தார்கள். அதற்கு பிறகு அரக்கு மாளிகை அந்த இடத்துல வந்து 6 மாசத்துக்கு அவ இருந்திருக்கா. அதன் பிறகு கடோத்கஜன் பிறந்து ஏகசக்ரா நகர் அப்படின்ற ஊர்ல வந்து 6 மாசம் இருந்தார்கள். அதற்கு பிறகு பாஞ்சாலத்தில் உள்ள துருபதன் கிரகத்தில் 1 வருஷம், பின்னர் மறுபடியும் திருதராஷ்டிர புத்திரர்களோடு வந்து 5 வருஷம் வாசம் செய்தார்கள். அதன் பிறகு இந்திரபிரஸ்தத்தில் 23 வருஷங்கள் வசித்தனர். அப்புறம் சூதாட்டத்துல அவ தோல்வி அடைஞ்சு 13 வருஷங்கள் காட்டிலெல்லாம் இருந்துட்டு திரும்பி வந்தா. இப்படியாக இந்த பாண்டவ புத்திரர்கள் வந்து ஆயுசு மூற இருந்து கடைசியாக வந்தபோது கிருஷ்ணனையே ஆதாரமாக கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் ஜெயித்து
36 வருஷம் பாண்டுபுத்திரர்களாகிய தருமர் மற்றும் சகோதரர்கள் ஆட்சி செய்தார்கள். அதன் பிறகு 6 மாசம் கழிச்சு பரீட்சித்துக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்துவிட்டு சொர்க்கலோகத்தை அடைந்தார்கள். இப்படி எல்லாத்தையும் மொத்தமா கூட்டினோம்னா யுதிஷ்டருக்கு 108 வருஷம் ஆயுள் இருந்ததா. கிருஷ்ண பகவான் அர்ஜுனனை விட 3 மாதம் பெரியவர். பலராமர் கிருஷ்ணரை விட 3 மாதம் பெரியவர். இப்படி இந்த பாண்டுபுத்திரர்களில் தருமனுடைய வயசையும் கிருஷ்ணர் பலராமருடைய வயதின் மூத்த தன்மையும் எடுத்து சொல்லி முடிக்கிறார். இந்த சமயத்துல பாண்டு என்ன பண்றான், தன்னுடைய குழந்தைகளோடும் மனைவிமார்களோடும் மிகச் சிறந்த முறையில் தவம் செய்து கொண்டு அந்த மலையில் இருக்கும் பொழுது ஒரு வசந்த காலத்தில் ஒரு நாள் குந்தி என்ன பண்றான்னா அதிதிகளுக்கு சமையல் செய்து கொண்டிருக்கிறாள். அந்த சமயத்தில் பாண்டுவும் மாத்திரியும் ஏகாந்தமாக அந்த வனத்தில் திரிந்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய இயற்கையான காட்சிகளையும் வளர்ந்து விளையாடி கொண்டிருக்கின்ற புத்திரர்களையும் குந்தியும் மற்றும் ரிஷிகளையும் பார்த்து ஆனந்தமாக தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது விதியின் வசத்தால் மாத்திரியின் ரூபத்தை கண்ட பாண்டு அவள் மேல் ஆசை கொண்டு அவளை அடைய முயற்சி செய்யும் பொழுது முனிவரின் சாபம் முன்வந்து அவனுடைய விதியும் முடிந்த காரணத்தால் உடனேயே அந்த இடத்தில் க்ஷணத்தில் மரணம் அடைகிறான். மரணம் அடைந்ததை கண்ட மாத்திரி உரக்க குரலில் அழுகிறாள். இந்த அழுத குரலை கேட்ட குந்திரி சமையலை பாதி நிறுத்திவிட்டு ஓடி வந்து பாண்டு கீழே மரம் போல கிடப்பதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறாள். அதன் பின் என்ன நடந்தது, குழந்தைகளும் குந்தியும் அந்த வனத்திலேயே இருந்தார்களா, அஸ்தினாபுரம் போனார்களா என்ற கதையை நாம் அடுத்த வாரம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அறிவோம்.